அக்கா மனசு வேதனைப்படும், எங்க அக்கா பசங்க வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரே காரணத்தையே நான் இவ்வளவு நாள் பேசாம இருந்தேங்க. இனிமே என்னால அப்படி இருக்க முடியாது. பின்ன என்னங்க, எங்க அக்கா அழகா 2 பசங்கள பெத்து வச்சுட்டு வீட்டுல அழகா இருக்கும்போது, என் மச்சான் மானங்கெட்டவன் இருக்கானா, அவன் என்ன தெரியுமாங்க பண்றான்? அவன் ஆபீஸ் மேட்ன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டா அந்த பொண்ணு கூட கல்யாண வீட்டுல இருந்து காது குத்துல இருந்து கருமாதி வரைக்கும் அந்த பொண்ணை கூட்டே சுத்துறாங்க. எங்க அக்கா இத தட்டி கேட்டதுக்கு அவன் என்ன தெரியுமாங்க சொல்றான்? நீ வேணா டிவோர்ஸ் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. எங்க அக்கா இதனால கோவத்துல கோர்ட்ல கேஸ போட்டு கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்குங்க. எங்க அந்த பசங்க நிலைமை நினைச்சு பாருங்க. அதோட வாழ்க்கையை பத்தி கூட கவலைப்படாம என் மச்சான் மானங்கெட்ட ஈத்திர அவன் இப்படி சுத்திக்கிட்டு இருக்காங்க. இது கூட பெருசு இல்லைங்க. கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. கோர்ட்டுக்கு கூட அவன் ஆபீஸ் மட்டும் அந்த ஃப்ரெண்டை கூட்டிட்டு வராங்க. எங்க அக்கா இத பார்த்துட்டு, டேய் நீ இன்னுமாடா திருந்தல அப்படின்னு சொல்லி வேதனையோட எங்க அக்கா பாக்குறாங்க. ஆனா என் மச்சான் எவ்வளவு கெட்டா திமுறா சுத்துறான் தெரியுமாங்க? கோர்ட்ல இருக்க எல்லாருமே சொல்றாங்க, எல்லாம் படிச்சவங்க சொல்றாங்க, அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், அத நார்மலா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றானுங்க. அவனுக்கெல்லாம் எதெந்த செருப்பால அடிக்கலாம் நீங்களே சொல்லுங்க. ஏங்க உனக்கு ஒண்ணும் புரியலங்க. எங்க அக்கா பாதிக்கப்பட்டிருக்கா. அவ பக்கம் நிக்காம இந்த தருதல பக்கம் எல்லாருமே நிக்கிறாங்க. அதுதாங்க எனக்கு புரியல. இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமாங்க? எங்க ஊர்ல இந்த நாயை தாங்க தலைவரா போஸ்டிங்கா போட்டிருக்காங்க. எங்க அக்கா அப்பவும் கூட எனக்கு துரோகம் பண்ணிட்டானே அப்படி எங்க அக்கா வேதனைப்படலைங்க. எனக்கே துரோகம் பண்ண ஒரு நாய் இந்த ஊர் மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த ஊர் மக்கள். அப்படின்னு என் மூஞ்சில காரி துப்பாத மாதிரி என்ன ஒரு பார்வை பார்த்தாங்க. நான் அதுலயே செத்துட்டேங்க. ஏங்க கண்டிப்பா சொல்றேன், எங்க அக்கா பசங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுங்க. அதனால நான் இந்த மேட்டரை இதுக்கப்புறம் நான் யார்கிட்ட பேச விரும்பல. ஏன்னா எங்க அக்கா ஆல்ரெடி நொந்து போயிருக்கா. மனசு ரொம்ப வேதனையா இருக்கும். அதனால நம்ம எல்லாரும் எங்க அக்காவுக்கு ஆறுதலா இருப்போங்க. எப்போதுமே எங்க அக்கா பக்கம் தான் நம்ம ஆறுதலா நிக்கணுங்க. ஏன்னா அவ தாங்க பாதிக்கப்பட்டிருக்கா. இவன் ஒண்ணு இல்லைன்னா இன்னொரு பொண்ணு, அதுல இன்னொரு பொண்ணு சுத்திக்கிட்டு இருப்பாங்க. பொறுப்பு இல்லாதவங்க இவனுக்கு பேர் தலைவர் பொறுப்பு வர கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆனா உண்மையை சொல்றேன், எங்க அக்காவும் பாவம், இந்த ஊர் மக்கள் ரொம்ப பாவங்க.